ஹலோ ஆல். டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்டில் இங்கிலீஷில் மென்ஷன் ஆகிருக்க ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். இதில் மெயினாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங். ரெண்டுத்துலேயுமே வந்து ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து வி கேன் சேஞ்ச் அபவுட் மொத்த வேர்டே சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கின்டாக்ஸ்னு இருந்துச்சுன்னா ரெயின் கோட்னு சொல்கிறது, சிப்ஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்கிறது, அதெல்லாம் நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ ரூல்ஸ், ஜென்ரலான ரூல்ஸ்னால் ஒரு 10 ரூல்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஓயூஆர்னு ஒன்று இருக்குன்னா அதை ஓஆர்னு சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் நம்ம வந்து அவர் பீப்புள்னு சொல்கிறோம். ஓயூஆர் ஓஆர் இது வந்து ஒரு சும்மா ஒரு க்ளூக்காக ஷார்ட்கட் மாதிரி. அடுத்து ஐஎஸ்இன்னு அதோட எக்ஸாம்பிள்ஸ் கலரு, கலர், ஃப்ளேவர், ஹானர், லேபர் இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். செகண்ட் ரூல், ஐஎஸ்இன்னு ஒரு வேர்டு இருக்குனாலோ இல்லை ஒய்எஸ்இன்னு இருக்குனாலோ இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம இசட் யூஸ் பண்ணலாம். ஐஇசட்இ, ஒய்இசட்இன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். இது வந்து செகண்ட் ரூல். அது இல்லாமல் ரியலைஸ் ஐஎஸ்இ இருக்கா, ஒய்இசட்இ யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, கிரிட்டிசைஸ் ஐஎஸ்இ, ஐஇசட்இ. ஸோ எஸ் வந்தாலும் இசட்னு மாறுது. வேறு வந்து ஒய்எஸ்இ அனலைஸ், அனலைஸ் செகண்ட் ரூல். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஓயூஆர் ஆர்னு மாறுது. செகண்ட் ரூல் ஐஎஸ்இ வந்து ஐஇசட்இன்னு மாறுது. தேர்ட் ரூல் காமனாக குழப்புற ஒரு ரூல், ஆர்இ இங்கே இஆர். இப்போ அமெரிக்கன் நடுவில் இஆர் வந்தா அப்போ இஆர் வந்தா அது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். ஆர்இஆர் சென்டர், தியேட்டர், மீட்டர் இதெல்லாம். ஃபோர்த் ரூல் சிஇன்னு வருது, அங்கே எஸ்சின்னு யூஸ் பண்ணலாம். சிஇ எஸ்சி இது கன்ஃபியூஸ் ஆகலாம். லெட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது சி, நம்ம அதர் கண்ட்ரிஸ் யோசிச்சாலே ஃபஸ்ட்டு வருது பிரிட்டன், அவ்வளோதான். சி பிரிட்டன், சிபி பக்கத்தில் பக்கத்தில் இருக்க சிபி, சி வந்தால் பிரிட்டிஷ், எஸ் வந்தால் அமெரிக்கன். ஸோ அதுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, டிஃபென்ஸ், அஃபென்ஸ், லைசன்ஸ் இதெல்லாமே. ஃபோர்த்து, ஒரு ட்ராவல்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா இது கூட நான் ஏதோ சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறேன், ஐஎன்ஜின்னு ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அது பிரிட்டனாக இருந்தால் இன்னொரு எல் வந்து ஐஎன்ஜின்னு வரும். அது அமெரிக்கனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எல் அப்படியே வராமல் ஒரு எல்லே கண்டினியூ ஆகிடும். அதுதான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னா டபுள் எல் வந்து அது பிரிட்டன், ஒரு எல் வந்து அது அமெரிக்கன், அவ்வளோதான். சிக்ஸ்த் ரூல் ஓஜியூ. இவ்வளோ 4 வார்த்தை. இதுக்கப்புறம் வர ரூல்ஸ் எப்படின்னா பெரிய நிறைய லெட்டர்ஸ் வரும், அதுக்கு பதிலாக அமெரிக்கனில் ஈஸியாக யூஸ் பண்ணிடுவோம். ஓஜியூஇக்கு நம்ம வந்து ஓஜின்னு சொல்லிக்கிறோம். கேட்டலாக், டயலாக் அது எல்லாமே. அடுத்து பாருங்க, ப்ரோக்ராம் ஏஎம்எம்இ இருக்கிறது ஏஎம்னு ஈஸியாக டெவலப் பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம் இது ரெண்டு. அடுத்து ஏஇ காம்ப்ளிகேட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஈனே யூஸ் பண்ணிடுறாங்க. அனஸ்தீஷியா பாருங்க, ஏஇ வருதா, அங்கே சிம்பிளாக இஏ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதெல்லாம் சிம்பிளாக மாற்றோம். அதுதான் சிக்ஸ்த் ரூலுக்கு அப்புறம் வந்து இருக்கும். ஓஜிஇயு ஓஜியாக மாறுது, ஏஎம்எம்இ ஏஎம்மாக மாறுது, ஏஇஇயா மாறுது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பார்த்தது செக் கியூயூஇ வந்து அது கேவா மாறும். கியூயூஇ வந்து அது என்னவா மாறுது, கேவா சேஞ்ச் ஆகுது. ஃபோர்த்து, டென்த், லாஸ்ட் ஒன்று இதுதான். நம்ம பாஸ்ட் டென்ஸில் டி யூஸ் பண்ணுறோம், அமெரிக்கனில் இடி யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கனில் இ இருக்கா அதனால இடி, பிரிட்டிஷில் டி இருக்கா அதனால டி. இப்போ நீங்கள் பிரிட்டிஷில் போயிட்டு இ வந்து பார்க்க முடியாது பிரிட்டிஷில். இப்போ அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, நார்மலாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஸோ லேர்ன்ட்டு அதோட எக்ஸாம்பிள் தான். லேர்ன்ட்டு, ஸ்பெல்ட்டு, ட்ரீம்ட்டு இதெல்லாம். ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் இருக்க ரிவைஸ் பண்ணலாம். என்னென்ன பார்த்துருக்கோம், ஓயூஆர்ஆர் இருந்தால் அது ஓஆர்ஆ மாறும் பார்த்தோமா. செகண்டு, சிஇஆர் இருந்தால் எஸ்சி மாறும். தேர்டு, ஐஎஸ்இஆ இருந்தால் அது ஐஇசட்இஆ மாறும். ஃபோர்த்து, ஆர்இஆர் இருந்தால் இஆர்ஆ மாறும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஃபிஃப்த்து, ஓஜியூஇன்னு மாறுது, சிம்பிளாக ஓஜின்னு மாறிடும். சிக்ஸ்த்து, ஏஎம்எம் ப்ரோக்ராமுக்குன்னு மாறுது, அவங்க ப்ரோக்ராம் ஈஸியாக எழுதிடுவாங்க. செவன்த்து, ஆர்கியாலஜி ஏஇ போகிறதுக்கு இ எழுதிட்டு போயிடலாம். எயித்து, பாஸ்ட் டென்ஸ் டி போடுவோம், அவங்க இடி போடுவாங்க. நைன்த்து, கியூயூஇ செக்குன்னு இருக்கும், அவங்க வந்து வெறும் செக்கு கே போட்டு முடிச்சுடுவாங்க. வேறு சம்திங் வி ஹாவ் மிஸ்ட் அவுட்.
சிங்கிள் இந்த ட்ராவலிங் சொன்னால அந்த எக்ஸாம்பிள் அவ்வளோதான். மிஸ்லேனியஸ்னு கொஞ்சம் இருக்குது, பட் ஆனால் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பேசிக்காக நமக்கே தெரியும். டிஸ்காக இருந்தால் அது டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸ்கெப்டிக். ஸோ அது நார்மலாக இருக்கிறது தான். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகல. ஸோ ஸ்பெல்லிங்ஸில் இருக்கிற காமனாக அந்த 10 ரூல்ஸ் தான். 10 ரூல்ஸில் இருந்து மட்டும்தான் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கு. ஐ வில் அட்டாச் திஸ் பிடிஎஃப். இதில் ஃபர்தராக வந்து இதை சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. ஃப்ளேவர், ஹார்வர், பார்லர், சேவியர். இது வந்து இந்த ஸ்பெல்லிங்ஸை வச்சு வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்தராக நம்ம கம்ப்ளீட் வேர்டே சேஞ்ச் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இங்கே பாருங்களேன், மேக்கின்டாஷ், ரெயின் கோட்னு இருக்கா, பிரேசஸ், சஸ்பெண்டர்ஸ். இது வந்து வேர்ட்ஸே சேஞ்ச் ஆகும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பெல்லிங்ஸில் வந்து காமனாக மேபி 1 or 2, பட் வேர்ட்ஸில் இருந்து தான் ரீசெண்டாக எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. இது ஃபர்தராக பார்க்கலாம். தேங்க்யூ.